ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்னுடைய அருள்னால் நம்ம 12வது அத்தியாயம் 20 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதையும் தவிர அந்த 20 ஸ்லோகங்கள் பார்த்த பிறகு இந்த 12வது அத்தியாயத்தில் இது வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு பார்வையாகவும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த 13வது அத்தியாயம் போகிறதுக்கு முன்னாடி 12வது அத்தியாயத்தினுடைய பெருமை என்ன, இதை பாராயணம் செய்கிறதுனால என்ன கிடைக்கும்ன்றதையும் பார்த்துடலாம். எப்போதும் போல் பார்வதி தேவி பரமசிவனார்கிட்ட இந்த 12வது அத்தியாயத்தினுடைய பெருமை என்னன்னு கேட்க, பரமசிவனாரும் விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவிக்கு என்ன சொன்னாரோ அதை நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தெற்கு தேசத்தில் ஒரு ராஜகுமாரன் இருக்கார். அந்த ராஜகுமாரன் பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு கோயில், அதுக்கு தினமும் போகிற வழக்கம் அவருக்கு உண்டு. தினமும் போய் அங்கே லக்ஷ்மி தேவியை வணங்குவார். அப்போ ஒரு நாள் போய் லக்ஷ்மி தேவி கிட்ட போய் அந்த ராஜகுமாரன் வணங்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி தேவி என்ன வேணும்னு கேட்க, அந்த ராஜகுமாரன் என்னுடைய தந்தை ஒரு அஸ்வமேத யாகம் ஆரம்பித்தார். அந்த அஸ்வமேத யாகத்தில் அந்த குதிரையை விடுவாங்க இல்லையா, அந்த குதிரை எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் இவங்களோட இடம்ன்ற மாதிரி ஆகும். அப்போ நாடு முழுக்க அந்த ஓடிய குதிரை காணும். அது இல்லாமல் அஸ்வமேத யாகம் பூர்த்தி அடையாது. அதனால் அந்த குதிரையை தேடி கொடுக்க நீயே உதவி செய்யணும்னு கேட்க, அப்போது லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க, இந்த கோயில் வாசலில் இஷ்ட சித்தின்னு ஒரு யோகி உட்காந்துருப்பார், அவரிடம் போய் கேளு அப்படின்ட்டு லக்ஷ்மி தேவி அனுப்பி வைக்கிறாங்க. ராஜகுமாரனும் அந்த யோகி கிட்ட போக, அந்த யோகி தியானத்து மூலமாக இந்திரன் கிட்ட தான் அந்த குதிரை இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அப்போது இந்திரனை அழைக்கிறார். அந்த யோகி இந்திரன் அழைச்ச உடனே இந்திரன் குதிரையை ராஜகுமாரன் கிட்ட ஒப்படைச்சு மன்னிப்பும் கேட்டு போயிடுறாரு. சரி, இப்போ போதுமா அப்படின்னு இஷ்ட சித்தின்ற அந்த யோகி கேட்க, என்னோட அப்பா தான் இந்த அஸ்வமேத யாகத்தை ஆரம்பித்து வச்சாரு, எங்கள் அப்பா இப்போ இல்லை, நான் இதை முடிக்கலாம், ஆனால் எங்கள் அப்பாவே இதை முடித்தா சிறப்பாக இருக்குமே, எங்கள் அப்பாவே உயிரோடு இந்த அஸ்வமேத யாகத்தை முடிக்கணும் அப்படின்னு ராஜகுமாரன் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறான். அப்போ என்ன சொல்கிற ராஜகுமாரன், நான் அவரோட உடம்பை கூட பத்திரமா எண்ணெயிலெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ யோகி அந்த இஷ்ட சித்தின்ற யோகி கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அந்த அப்பாவுடைய உடல் மேலே தெளித்து மந்திரத்தை சொன்ன உடனே அந்த ராஜா உயிரோடு எழுந்து வந்துட்டார். என்ன ஒரு ஆச்சரியம்! அப்போது ராஜகுமாரன் ஆச்சரியம் அடைந்து வியப்படைந்து, எப்படி உங்களால் இது முடியுது, ஏதோ நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி கேட்டேனே தவிர இது நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எப்படி உங்களால் இருந்த இவங்களை உயிரோட கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு கேட்க, அப்போ அந்த இஷ்ட சித்தின்ற யோகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாம் 12வது அத்தியாயத்தினுடைய பெருமை தான். நான் தினமும் 12வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுற வழக்கம் எனக்கு உண்டு, அதனால தான் எனக்கு இந்த சக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீயும் இதை செய்யணும்ன்ட்டு அந்த இஷ்ட சித்தின்ற யோகி அந்த ராஜகுமாரனுக்கு அறிவுரை கொடுக்குறாரு. அதனால் 12வது அத்தியாயம் வெறும் 20 ஸ்லோகங்கள் தான் அப்படின்னாலும் அந்த ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த அர்த்தம் அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பு கொடுக்குது இந்த அத்தியாயத்துக்கு. நாமளும் இந்த 12வது அத்தியாயம் கற்றுக்கிட்டு இந்த பெருமையெல்லாம் தெரிஞ்ச பிறகு தினமும் பாராயணம் பண்ண முயற்சி செய்யலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.